ஒரு மக்கள் கழகம், சமத்துவம் சமநீதிக்காக பகுத்தறிவு பகலவன் அவருடைய கொள்கையை ஏற்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவங்கிய கட்சி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் வழிநடத்தப்பட்டு இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அந்த கட்சி. அந்த கட்சியிலே நான் 1980 திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி செயலாளராக தலைமை கழக காலமாக ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3வது குழலாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று திரு விசிகாவை அவர் கூறியதன் பொருட்டாக சமீப காலத்திலே அந்த இயக்கத்தில் இருந்து கொண்டு செயலாற்றிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நடைபெற்றுகின்ற அரசியல் சதுரங்கத்தில் அவர்கள் தடம் புரண்டு தகைச்சார் கொள்கையை விடுத்து பகுத்தறிவு பகலவனை மறுதளித்து இன்று திடீரென புத்திசலை போல தோன்றிய அந்த இயக்கத்திற்கு அவர் சென்றிருக்கின்ற காரணத்தினால் நான் மற்றும் எங்களுடைய அணியை சார்ந்த, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சார்பாக செயலாற்றிக் கொண்ட அனைவரும் கூட ஒன்றிணைந்து ஐயாவுடைய வழிகாட்டுதலின்படி அண்ணா அறிவாலயத்திலே சென்று இணைய நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையாக இன்று மணிவண்ணன் அவர்கள் திடீரென எனக்கு இன்றுதான் இந்த தகவலை கொடுத்தார். அதனால் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு என்னுடைய விருப்பத்தை இங்கே தெரிவிப்பது என்னுடைய கடமை என நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து தாய்மார்களுக்கும் பக்கபலமாக இருப்பது, இந்த இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றுவது நம்முடைய கடமை, தேவை என நான் கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய 103வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற வகையில் கர்நாடக மாநில திராவிட முன்னேற்ற கழகமும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையும் இணைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற கர்நாடக மாநில தோமுச பேரவையினுடைய தலைவர் சிவா அவர்களே, தென் தமிழகத்தில் டெல்டா பகுதி என்று சொல்கின்ற திருவாரூரில் ஒரு குக்கிராமத்திலே பிறந்து இன்றைக்கு உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வகையில் வாழ்ந்து காட்டிய ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நாம் எல்லாம் மறந்திருக்க முடியாது. இங்கே பேசிய இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் கூறுகின்ற பொழுது நாம் அரசியல் பேசாமல் இருந்திருக்கிறோம் என்று கூறுகின்றார். அது எவ்வளவு உண்மை என்பதை நாம் எல்லாம் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக நல்ல வேலையாக நீங்கள் இல்லை, நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஒவ்வொருவரும் திராவிட முன்னேற்ற கழக அடுத்த வீட்டில் சென்று ஓட்டு கேட்டான், அடுத்த வீதியில் சென்று ஓட்டு கேட்டான், அடுத்த தொகுதியிலே சென்று கூட வீட்டுக்கு ஓட்டு கேட்டானே ஒழிய அவன் குடும்பத்தில் உள்ள ஓட்டு கேட்கவில்லை. அதனுடைய பலனை தான் இன்று தமிழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். விழா கொண்டாட வேண்டும். இந்த மனித சமுதாயத்தில் மனிதனை வைத்து மனிதனே இழுக்கக்கூடிய கை ரிக்ஷாவை கிட்டத்தட்ட 55-56 ஆண்டுகளுக்கு முன்பாக அதனை ஒழித்து அனைவருக்கும் சைக்கிள் ரிக்ஷாவை வழங்குகின்ற திட்டத்தை அளித்து மனிதர்களிடையே பாகுபாடு இருக்கக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டியவர் கலைஞர் அவர்கள். 7/7/2026 அன்று கோலார் தங்கவேலில் நடைபெற்ற தோமுச பொதுக்கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்
தீர்மானம் 1, பிஜிஎம்எல் முன்னாள் தொழிலாளர்கள் நிலுவை நலன்கள் மற்றும் குடியிருப்பு உரிமைகள் தொடர்பாக கோலார் தங்கவேலின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்காக தங்களது வாழ்நாளையே அர்ப்பணித்த பாரத் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட் பிஜிஎம்எல் முன்னாள் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் இன்று கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து வருகின்றனர். பிஜிஎம்எல் நிறுவனம் மூடப்பட்டு 25க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் கடந்தும் முன்னாள் தொழிலாளர்களுக்குரிய விஆர்எஸ்எஸ் மற்றும் விஎஸ்எஸ் நிலுவைத் தொகைகள் உயர்நீதிமன்றம் முழுமையாக வழங்கப்படாமல் உள்ளன. இது குறித்து கர்நாடக மாநில உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை வழங்கியுள்ளதுடன் 9/5/2024 அன்று வழங்கிய தீர்ப்பில் வட்டியுடன் தொகைகளை வழங்க வேண்டும் என தெளிவாக உத்தரவிட்டுள்ளது. மேலும் பிஜிஎம்எல் குடியிருப்புகளில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான முன்னாள் சுரங்க தொழிலாளர்கள் குடும்பங்கள் நிரந்தர குடியிருப்பு உரிமையின்றி அச்சத்துடனும் நிச்சயமற்ற நிலையிலும் வாழ்ந்து வருகின்றனர். எனவே கூட்டம் வலியுறுத்துவது ஏனென்றால் பிஜிஎம்எல் முன்னாள் தொழிலாளர்களுக்கான அனைத்து விஆர்எஸ் விஎஸ்எஸ் நிலுவைத் தொகையை வட்டியுடன் உடனடியாக வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் 9/5/24 தீர்ப்பையும் உத்தரவுகளையும் தாமதமின்றி அமல்படுத்த வேண்டும். உயிரிழந்த தொழிலாளர்களின் சட்டப்பூர்வமான வாரிசுகளுக்கும் உரிய நலன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். பிஜிஎம்எல் குடியிருப்புகளில் நீண்ட காலமாக வசித்து வரும் முன்னாள் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் குடியிருப்புகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். நிரந்தர தீர்வு ஏற்படும் வரை குடியிருப்போரின் பாதுகாப்பு, வாழ்வுரிமை மற்றும் குடியிருப்பு உரிமையை அரசு உறுதி செய்ய வேண்டும். தீர்மானம் 2, பிஇஎம்எல் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு, தொழிலாளர் நலன் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குதல் தொடர்பாக கோலார் தங்கவயலில் இயங்கி வரும் பிஇஎம்எல் நிறுவனம் 1967ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட போது அதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்றான பிஜிஎம்எல் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக கருதப்பட்டது. மேலும் பிஇஎம்எல் நிறுவனம் உருவாகவும் விரிவடையவும் பாரிஸ் லிமிடெட் பிஜிஎம்எல் நிறுவனத்தால் சுமார் 1800 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டவை வரலாற்று உண்மையாகும். எனவே கேஜிஎஃப் பகுதி மக்கள் பிஇஎம்எல் நிறுவனத்தை ஒரு பொதுத்துறை நிறுவனமாக மட்டுமின்றி தங்களது உழைப்பு, வளங்கள் மற்றும் தியாகங்களின் அடிப்படையில் உருவான சமூக பொறுப்புமிக்க நிறுவனமாக கருதி வருகின்றனர். ஆனால் பிஇஎம்எல் நிறுவனத்தின் தற்போதைய நிர்வாகம் நிறுவனத்தின் தோற்றுவிக்கப்பட்ட அடிப்படை நோக்கங்களையும் சமூக பொறுப்பையும் போதிய அளவில் கருத்தில் கொள்ளாமல் செயல்படுவதாக தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆழ்ந்த கவலை நிலவுகிறது. குறிப்பாக பிஇஎம்எல் தொழிலாளர்கள் வாரிசுகள் மற்றும் கேஜிஎஃப் பகுதியை சார்ந்த தகுதியான உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் உரிய முன்னுரிமை வழங்கப்படாத நிலை இந்நிறுவனம் உருவாக்கிய நோக்கத்திற்கு முரணானதாக கருதப்படுகிறது. இன்று பிஇஎம்எல் நிறுவனத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக குறைந்த ஊதியம், வேலை பாதுகாப்பின்மை, போதிய நலத்திட்டங்களின் பற்றாக்குறை மற்றும் சமூக பாதுகாப்பு வசதிகள் இல்லாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் முன்னாள் பிஜிஎம்எல் தொழிலாளர்கள் வாரிசுகள், பட்டியலின மக்கள், பழங்குடியினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் கூட அவர்களின் நியாயமான கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறாத நிலையில் இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளது. எனவே இக்கூட்டம் வலியுறுத்துவது பிஇஎம்எல் ஒப்பந்த தொழிலாளர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் நியாயமான ஊதியமும் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற ஊதியமும் வழங்கப்பட வேண்டும். பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சட்ட வரம்புக்குள் நிரந்தர மற்றும் நிலையான தீர்வு காணப்பட வேண்டும். கேஜிஎஃப் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த தகுதியான உள்ளூர் இளைஞர்களுக்கு, முன்னாள் பிஜிஎம்எல் மற்றும் பிஇஎம்எல் தொழிலாளர்கள் வாரிசுகளுக்கு பிஇஎம்எல் நிறுவனத்தின் ஆரம்ப நோக்கத்திற்கு ஏற்ப வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். தொழிலாளர் நலத்திட்டங்கள் சட்டப்பூர்வ வளங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிஇஎம்எல் கேஜிஎஃப் மக்களிடம் கொண்டுள்ள சமூக பொறுப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளூர் வேலைவாய்ப்பு, சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இக்கோரிக்கைகள் தொழிலாளர் நலன், தொழில் அமைதி, சமூக நீதி மற்றும் கேஜிஎஃப் பகுதி மக்களின் எதிர்கால முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டும். தீர்மானம் 3, கோலார் தங்கவயல் பகுதியில் வாழும் பட்டியலின, பழங்குடியின மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதார மேம்பாடு தொடர்பாக கோலார் தங்கவயல் பகுதியின் சமூக அமைப்பில் பெரும்பான்மையாக வாழும் பட்டியலின மக்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தினர் நீண்ட காலமாக வேலை வாய்ப்பின்மை, வறுமை, குடியிருப்பு பாதுகாப்பின்மை மற்றும் சமூக முன்னேற்ற வாய்ப்புகளின் பற்றாக்குறை போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். சுரங்க தொழிலின் வீழ்ச்சிக்கு பிறகு இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக இளைஞர்களுக்கு நிலையான வேலைவாய்ப்பு இல்லாத நிலை தொடர்கிறது. எனவே இக்கூட்டம் வலியுறுத்துவது கோலார் தங்கவேல் பகுதியை சார்ந்த பட்டியலின பழங்குடியின மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு சிறப்பு மறுவாழ்வு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும். உள்ளூர் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். கல்வி, வீடு, சுகாதாரம் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான சிறப்பு நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். கேஜிஎஃப் பகுதியின் சமூக மற்றும் பொருளாதார மறுமலர்ச்சிக்காக தனித்துவமான வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். சமூக நீதி, சமவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்ய மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தற்போது நம்மிடையே பங்கெடுத்துள்ள தலைமை தோமுசாவின் தலைவர் மற்றும் அங்கு வந்துள்ள எல்லா ஆபீஸ் பேரர்ஸுக்கும் தலைவர்களுக்கும் கேட்டுக்கொள்ள ஒரு வேண்டுகோள் என்னன்னா, பிஜிஎம்எல் முன்னாள் தொழிலாளர்கள், பிஇஎம்எல் ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் கோலார் தங்கவேலில் வாழும் பட்டியலின பழங்குடியின மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் நீண்டகால பிரச்சனைகளை சமூக நீதி, தொழிலாளர் நலம், மனிதாபிமானம் மற்றும் வாழ்வாதார உரிமைகள் தொடர்புடையவை என்பதால் இத்தீர்மானங்களை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் உடனடியாக பரிசீலித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாயிலாக இந்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு கூட்டம் வலியுறுத்துகிறது. பிஜிஎம்எல் மற்றும் பிஇஎம்எல் தொழிலாளர்கள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் கோலார் தங்கவேல் மக்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மத்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் இப்பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என இக்கூட்டம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறது. இத்தீர்மானத்துக்கு உங்க ஆதரவு இருந்தா, கேஜிஎஃப் மேல் அக்கறை இருந்தா கைதட்டி ஆரவாரம் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறது. இப்போது இந்த தீர்மான வடிவை ஆங்கிலத்திலும் செயல்படுத்தியுள்ளோம். ஆங்கிலம் மற்றும் தமிழில் உள்ள தீர்மானத்தை நம்முடைய கர்நாடக மாநில தோமுசாவின் தலைவரும் பொதுச் செயலாளருமான ராமசாமி சிவா அவர்கள் தலைமை தோமுசா பேரவையின் தலைவர் நடராஜன் அவர்களிடம் ஒப்படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உடையும் உணவும் பெற்று செல்லுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்.